விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் முன்னரே சொன்னது மாதிரி இன்றைக்கு 17/3/2025 நான் நைட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அநேகமாக நாளைக்கு காலையில் தான் இது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு 17/3/2025 மாலை 4 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. 4 மணிக்கு தான் லிஸ்ட்டு ஐட்டம் போட்டிருந்தாங்க. கரெக்டாக அதே மாதிரி வந்துருந்துச்சு. வந்தோடனே பெட்டிஷனர் தரப்பில் அந்த சீனியர் 3 பேர் பேசினாங்க. அதுக்கடுத்து ஏற்கனவே அந்த 3ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் அதற்கு அடுத்து அதுக்கு எல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஏஏஜி தரப்பில், கவர்மெண்ட் தரப்பில் அவங்களும் அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்க. முக்கியமாக அந்த ஒரு உமன் கேண்டிடேட் டிஎஸ்பி பட்டாலியனில் 30% எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது அநேகமாக டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு கவுண்டர் பண்ணி சொன்னாங்க அது அதில் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனை சேலஞ்சு பண்ணது. அப்புறம் மற்றபடி இந்த 41 பேர் மற்ற அதர் ஆஸ்பிரண்ட்ஸ் தரப்பில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா வாதங்களுக்கும் ஏஏஜி தரப்பில் எதுவும் பதில் சொன்னதாக தெரியலை. அது ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவங்களே பார்த்து முடிவு பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களா என்னவோ தெரியாது. இன்றைய நிலையோட இந்த வழக்கை பொறுத்தவரை இரு தரப்பு வாதங்கள் முழுமையாக நிறைவடைந்தது, அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு அடுத்து இந்த வழக்கில் ஒரு உத்தரவு போடணும் இல்லையா, அந்த உத்தரவுக்கு தேதி குறிப்பிடப்படாமல் இந்த வழக்கினுடைய உத்தரவுக்காக இப்போ அட்ஜன் ஆகிருக்கு. ஆனால் அது எப்போன்னு சொல்லி தேதி சொல்லலை. ஃபார் ஆர்டர்ஸ் அது அட்ஜன் ஆகிருக்கு. அது தெரிஞ்சுக்குங்க. அது ரெகுலராக பார்க்கல. அநேகமாக ஒரு ஹானரபிள் ஜஸ்டிஸு ரொம்ப லாங்காக தள்ளி போட மாட்டார். என் பார்வைக்கு வித்தின் எ வீக்கில் ஏதேனும் உத்தரவு வரலாம். அதுதான் இதில். அப்புறம் இந்த வழக்கை நம்ம இதுவரைக்கும் உற்று நோக்கின வகையில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எப்படி பார்த்தாலும் சிங்கிள் ஜட்ஜி தான் இந்த ரிட்டில் ஆர்டர் போடுறாங்க. அதனால் எந்த தரப்பாக இருந்தாலும் இது இந்த ஆஸ்பிரண்ட்ஸ் தரப்பில் அவர்களுக்கு சாதகமான உத்தரவாக இருப்பதாக நினைத்தாலும் கூட டிஎன்யூஎஸ்ஆர்பி அது ரிட் அப்பீலுக்கு போகலாம். ஆனால் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் அவங்க செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முடிவெடுத்து அது உத்தரவாக வந்துச்சுன்னா ஆஸ்பிரண்ட்ஸ் தரப்புலையும் அது அப்பீலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அதுதான் இதனுடைய நிலைமை. இப்போதைக்கு தேதி குறிப்பிடப்படாமல் வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் அது போக இந்த அப்ளை பண்ணக்கூடிய வாரிசு கோட்டா காரங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு சிலர் எனக்கு ஃபோன்லேயும் வந்திருந்தீங்க. அப்புறம் இந்த கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க, வாரிசு கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இது ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் எதில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு. என் பார்வைக்கு நீங்கள் அந்த வார்டு கோட்டாவில் அப்ளை பண்ணுறதாப்பா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பல வகையிலையும் உதவி பண்ணும். ஆனால் அந்த வார்டு கோட்டா அது தெரிஞ்சுக்குங்க. அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொஞ்சம் மார்க்கு கம்மியாக கூட வரும் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா. ஆனால் வார்டு கோட்டானுடைய யூசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் என் பார்வைக்கு. அது தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் பார்த்தோம்னா இந்த வழக்கில் முக்கியமாக இந்த பிஎஸ்டிஎம் குறித்து நிறையவே விவாதிக்கப்பட்டிருக்கு. அது குறித்து இந்த உத்தரவில் ஒரு ப்ராப்பர் ஒரு வழிகாட்டுதல் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 20%ன்றது ஒரு ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் தான் ஒதுக்கீடு செய்ய முடியும். ஆனால் அது ஏதோ இடஒதுக்கீடு மாதிரியே மீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா தரப்புலையும். அது எம்ப்ளாயர் தரப்புலையே அந்த அமைப்பே டிஎன்யூஎஸ்ஆர்பியே அதை இடஒதுக்கீடு அப்படின்னு நினச்சி பண்ணுதா என்னன்னு சொல்லி தெரியலை. முழுக்க பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் தான் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் மீன்ஸு ஒரு முன்னுரிமை அடிப்படையில் தான். அது இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பேசிஸில் கிடையாது. இது இரண்டுக்குமான வித்தியாசம் எப்படி புரிந்து கொள்ளப்படுதல் வேண்டும் அப்படின்றது இந்த வழக்கினுடைய தீர்ப்புலையும் ஒரு நெறிமுறைப்படுத்தப்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் பார்ப்போம். இதுதான் இதனுடைய நிலைமை. காலையில் தான் நாளைக்கு ஏற்றுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வழக்கை பொறுத்த அப்டேட் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.